Hi dear students, today we are going to see the next topic of the chapter 14, air transport. Air transport is the fastest and the costliest mode of transport. Commercial air transport is now one of the most prominent modes of overseas transport. The modern air transport has its growth with the invention of aeroplane by Wright brothers. இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வேகமாகவும் விலை உயர்ந்த போக்குவரத்து முறையாக ஆகும். வேகமாக பறக்கக்கூடியது, அதே சமயத்தில் அது எப்படி இருக்கும், விலை உயர்ந்ததாகவும் இருக்கும். இந்த பிஸ்னஸில் இந்த ஏர்போர்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட்டு இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநாட்டில் போக்குவரத்துக்காக இது முக்கியமான முறையாக இருக்குது. வெளிநாடு போக்குவரத்துக்காக இது அமைக்கப்பட்டது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சுச்சுவேஷனில் இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் வளர்ச்சியானது எப்படி இருக்குன்னா, ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிப்பை சார்ந்தது. ஸோ யார் இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட் பிரதர்ஸ் அவங்க தான் இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட்டை கண்டுபிடிச்சாங்க. தென் air transport is a form of travel in vehicles such as helicopters, hot air balloons, planes, glitters, gilding, parachuting, aeroplanes, jets or anything else that can sustain flight. ஸோ இப்போ இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது காற்றில் இயங்கக்கூடிய விமானம், வெப்ப காற்று கூண்டு, ஸோ ஃப்ளேம்ஸ், கிளையர்ட்ஸ், ஹேங் கிளைட்டிங், பேராஷூட், ஜெட் இந்த மாதிரியான அல்லது விமானத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய வேறு எந்த ஒரு பயணத்திலையும் பயணிக்கக்கூடிய ஒரு என்னது டிரான்ஸ்போர்ட் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க, பயணமாகும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏர் டிரான்ஸ்போர்ட். தென் நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ். ஏர் ட்ராவல் கேன் பி grouped into two general classifications. ஏர் டிரான்ஸ்போர்ட்டில் இது ரெண்டு விதமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் ஆர் டொமஸ்டிக் அண்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட். நேஷனல் ஆர் டொமஸ்டிக் ஃப்ளைட்டு அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ். International flight one point to another within the same country are called domestic flight. டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படின்றது என்ன, அந்த ஃப்ளைட்டு அந்த கண்ட்ரிக்குள்ளே மட்டுமே பயணிக்கப்படுறது தான் டொமஸ்டிக், இன்சைட் அவர் கண்ட்ரி, அதுதான் டொமஸ்டிக் ஃப்ளைட்டு. ஃப்ளைட் ஃப்ரம் எ பாயிண்ட் இன் ஒன் கண்ட்ரி டு எ பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி ஆர் நோன் ஆஸ் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் அப்படின்றது என்னென்னா, ஒரு கண்ட்ரிலேருந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் ஆகக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு. ட்ராவலர்ஸ் கேன் யூஸ் டொமஸ்டிக் ஆர் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் இன் எய்தர் ப்ரைவேட் ஆர் பப்ளிக் ட்ராவல்ஸ். இது அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ராவல் கேன் யூஸ் டொமஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்நேஷ்னலும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைவேட்டில் ட்ராவல்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், பப்ளிக் ட்ராவல்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட். ஃபர்ஸ்ட் ஒன், இட் ப்ரொவைட்ஸ் எ ரெகுலர், கன்வீனியன்ட், எஃபிஷியன்ட் அண்ட் குவிக் சர்வீஸ். இது எப்படி இருக்கும், ரெகுலராக கிடைக்கும், நம்மளுடைய கன்வீனியண்ட்டாகவும் கிடைக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், குவிக் சர்வீஸாகவும் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், பெரிஷபிள் கூட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், எக், மீட் etc. can be transported quickly. ஸோ பெரிசபிள் ப்ராடக்ட் என்னென்னா, இந்த பழங்கள், காய்கறிகள், முட்டை, இறைச்சி, அழிந்து போகக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். எதன் மூலமாக, இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் மூலமாக. தென் நெக்ஸ்ட் ஒன், இட் டஸ் நாட் ரெக்வயர் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக் லைக் ரயில்வேஸ். இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ட்ரெயின் துறைகளை போல் இந்த கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு அதிக முதலீடு இதுக்கு தேவையில்லை. கட்டுமானம்னா இதுக்கு தேவையில்லை. தென் நெக்ஸ்ட்டு, தே ப்ரொவைட் கம்ஃபர்டபுள் சர்வீஸ் ஃபார் பேசஞ்சர்ஸ் அண்ட் சேஃப்டி ஃபார் their கூட்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, கம்ஃபர்டபுள் சர்வீஸ்,
அவங்களுக்கு பயணிகளுக்கு வசதியான சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்களுடைய பொருள்களுக்கு பாதுகாப்பு வழங்குறாங்க. தென் நெக்ஸ்ட்டு இட் கேன் பி யூஸ்டு டு மூவ் கூட்ஸ் டு ஏரியாஸ் which are inaccessible to other means of transport. ஸோ இந்த மற்ற போக்குவரத்து மூலம் இதை அனுப்பி வைக்க முடியாத பகுதிகளுக்கு இந்த பொருட்களை என்ன பண்ணுறாங்க, இதன் மூலம் அனுப்பி வைக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு இட் இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃப்ளட் ஆர் லேண்ட்ஸ்லைட் அண்ட் வார் ரைஸ் டு த ஒகேஷன் டு சேவ் ஹியூமன் லைஃப் ஃப்ரம் டேஞ்சர். வெள்ளம், நிலச்சரிவு, இந்த போர், இந்த சமயத்துல எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆபத்து சமயத்தில் அவங்க மனிதர்களை காப்பாற்றுறதுக்கு இது பெரிதும் உதவுது. எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட். These are all the advantages of air transport. Then next one, disadvantages of air transport. First one, it is very costly mode of transport. The rates and fares charged by which are beyond the reach of common people. அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இது மிகவும் விலை உயர்ந்த போக்குவரத்து. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் நம்ம எல்லாராலையும் வாங்க முடியாது. ஸோ இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடியது. சாதாரண மக்களுக்கு அது எப்படி இருக்கும், எட்டாததாக இருக்கும். ஸோ விலைக்கு எட்டாத அளவிற்கு அதனுடைய விலை இருக்கக்கூடியதால் மற்றும் அது செலுத்தப்படும் கட்டணங்களும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும். அதிக விலையில் அதனுடைய டிக்கெட்ஸே என அதிக சார்ஜஸில் இருக்கும். ஸோ இது ஒரு ட்ராபேக்ஸ். The next one, aircraft are not quite suitable for carrying heavy loads and weights. ஏர்க்ராஃப்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க, பெரிய சுமைகளையும் எடைகளையும் சுமப்பதற்கு விமான போக்குவரத்து உகந்தது அல்ல. ஸோ என்ன பண்ண முடியாது, ஹெவி வெயிட் ப்ராடக்ட்ஸை எடுத்துகிட்டு போக முடியாது. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட்டில். தென் நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் நாட் டிபெண்டபிள் பிகாஸ் ஆஃப் unfavorable weather which may disturb the air service suddenly. ஸோ இப்போ நமக்கு வானிலை நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்னம்னா அதனால் தொந்தரவு நிறைய இருக்கும், சேவையும் தொந்தரவும் நிறைய இருக்கும். திடீர்னு விமான சேவை ரத்து கூட ஆகலாவது, நம்பகமான போக்குவரத்தாக இருக்காது. தென் நெக்ஸ்ட் ஒன், த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏரோட்ராம்ஸ் involves a huge capital expenditure. இந்த விமானம் கட்டுறதுக்கும் அதுக்கு உருவாக்கக்கூடிய தளங்களோ பராமரிக்கிறது ஒரு பெரிய மூலதன செலவாகும். Then next, every country controls the airspace above its territory. Therefore, an aeroplane cannot fly over another country without obtaining its prior permission to concerned authority. ஸோ ஒவ்வொரு நாடும் அதனுடைய பிராந்தியத்துக்கு மேலே உள்ள விமான இடத்தை கட்டுப்படுத்துது. அதனால் ஒரு நாடு உடைய விமானம் மற்றொரு நாட்டில் பறக்கணும் அப்படின்னம்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட நாட்டில் அதிகார மையத்தை தான் முன்னாடியே அனுமதி பெற்றிருக்கணும். ஸோ இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, அங்கே ஃப்ளை பண்ண முடியாது, அங்கே பறக்க அனுமதி கிடையாது. இதெல்லாம் தான் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், சர்வீஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டு பிஸ்னஸ். நம்ம என்ன பண்ணுறோம், தொழிலுக்கான போக்குவரத்து சேவைகள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ த growth and development and the means of transport over the past 200 years have produced significant economic efforts and has revealed how important are the service of transport. It creates place and time utility. ஸோ இப்போ இந்த கடந்த 200 வருஷங்களாக அதுக்கும் மேலவே எனக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் வளர்ச்சியும் மேம்பாட்டையும் இந்த பொருளாதார விளைவுகளையும் கணிசமாக ஏற்படுத்தி உள்ளது. ஸோ அப்படி போக்குவரத்து சேவைகள் எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இருக்குதோ தெரிய வந்துள்ளது, ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அது இடத்தோடைய பயன்பாட்டையும் அந்த டைமோடைய பயன்பாட்டையும் உருவாக்குது. எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிரான்ஸ்போர்ட், சர்வீஸ் டிரான்ஸ்போர்ட். தென் ஃபர்ஸ்ட் ஒன், இட் இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் ப்ரொடக்ஷன். உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடியது.
The object of production is consumption. Effective transport system creates time and place utilities and thereby influence the demand for the goods and the value of goods. Thus, transport makes production efficient and purposeful. ஸோ இப்போ இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி திறனை எப்படி அதிகரிக்கிறது. ஸோ இந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நோக்கத்தில் என்ன அப்படின்னு பார்த்தா அது நம்ம அதை கன்சியூம் பண்ணக்கூடியது. ஸோ அந்த பயன்பாட்டுக்கு தான் அந்த போக்குவரத்து முறை இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டைமு பிளேஸு அதனுடைய இதை குறைக்குது. அதன் மூலமாக இந்த பொருட்களுடைய தேவை, அந்த பொருட்களுடைய மதிப்பு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, அது குறிப்பிட்ட விளைவை ஏற்படுத்துது. எனவே இந்த போக்குவரத்து திறமையான உற்பத்தி மற்றும் பயன்பாட்டை உருவாக்குது. அது என்ன பண்ணுறாங்க, அதில் டிரான்ஸ்போர்ட் மேக் ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்ட் அண்ட் பர்பஸ்ஃபுல். தென் நெக்ஸ்ட் ஒன், இட் ஸ்டிமுலேட் வாண்ட்ஸ் பை இன்க்ரீஸிங் குவான்டிட்டி அண்ட் வெரைட்டி ஆஃப் கன்சியூமர் கூட்ஸ். அதிகமான பொருட்களை தேவை மற்றும் பல்வேறு நுகர்வு பொருட்களின் தேவையை அது தூண்டுது. ஸோ என்ன அப்படின்ட்டு பாரு, இட் ஹெல்ப்ஸ் இன் கெட்டிங் கமாடிட்டிஸ் which cannot be had or produced in a region due to unsuitable natural conditions. அப்போ பொருந்தாத இயற்கை நிலைமைக்கு இருக்கக்கூடிய அல்லது ஒரு பிராந்தியத்தில் உற்பத்தி செய்ய முடியாத நுகர்வு பொருட்களை பெற இது உதவுது. ஸோ இந்த ஏரியாவில் இந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ வேறு ஏரியாவிலேருந்து அந்த ப்ராடக்டை நம்ம இங்கே கொண்டாந்து என்ன பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம். அந்த பக்கம் ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே கொண்டாந்து சேல்ஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த சர்வீஸ் உதவுது. தென் வித்தவுட் அடிக்குவேட் அண்ட் எஃபெக்டிவ் டிரான்ஸ்போர்ட் goods cannot be had either in the quantities or varieties required in a complex economy. ஸோ இந்த போதுமானதாக இருக்கக்கூடிய பயன்பாடு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது பயனுள்ள போக்குவரத்தாக இல்லாமல் பொருட்களுடைய எண்ணிக்கை அளவு அல்லது பல்வேறு வகையான தேவையான பொருட்களை இந்த கலப்பு பொருளாதாரத்தில் பெற முடியும். இந்த சர்வீஸில் இந்த கலப்பு பொருளாதாரம் எது, ஸ்டிமுலேட் வாண்ட்ஸ் பை இன்க்ரீஸிங் குவான்டிட்டி அண்ட் வெரைட்டி ஆஃப் கன்சியூமர் குட்ஸ். ஸோ குவான்டிட்டியும் கன்சியூமர் குட்ஸும் இருக்கக்கூடியது. இதில் நம்ம என்ன பண்ணலாம், இதில் நம்ம பெற்றுக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், இட் டெவலப்ஸ் அண்ட் எக்ஸ்பாண்ட்ஸ் த மார்க்கெட். சந்தையை மேம்படுத்துது, வளர்ந்து விரிவடையும் செய்யுது. The primary function of transport is to enable the physical distribution of goods at global level. The distribution of goods must take place easily, economically and speedily. It provides the change of expanding national and international market. So, இந்த டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணுது அப்படின்றது முதன்மையாக செயல்பாடாக இருக்குது. உலக அளவில் பொருட்களை உள்புற விநியோகத்தை செயல்படுத்துவதற்கு உதவுது. ஸோ இப்போ இந்த பொருட்கள் விநியோகம் எளிதாக இருக்கக்கூடிய வகையில் இந்த பொருளாதார ரீதியாகவும் விரைவாகவும் இது நடைபெற உதவி செய்யுது. ஸோ இந்த தேசிய அளவில் இந்த நில சர்வதேச சந்தையை விரிவுபடுத்த வாய்ப்பு இதை வழங்குது. தென் இது என்ன பண்ணுது, எக்ஸ்பேண்ட் த மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு உதவுது. தென் நெக்ஸ்ட் ஒன், இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி பை டிஸ்ட்ரிபியூட்டிங் கூட்ஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி. த நெக்ஸ்ட் ஒன், இட் aids to economic growth. The movement of raw material, fuel, labor and finished products and the mobility of capital and technical know-how transport playing a remarkable role in the growth of all industries from agriculture to manufacture. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், இட் எய்ட்ஸ் டு எக்கனாமிக் க்ரோத். இது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுது. ஸோ இந்த மூலப்பொருள்கள் எல்லாமே எரிபொருள், உழைப்பு மற்றும் முடிந்த தயாரிப்புகள், ஸோ அதாவது ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸு, மூலதன பயன்பாடு,
தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துறது, இது எல்லாத்தையுமே இந்த தொழில் வளர்ச்சியில் இந்த வேளாண்மையிலிருந்து உற்பத்திக்காக ஒரு குறிப்பிட்ட பங்கை இந்த போக்குவரத்து வகிக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், it helps in specialization and mass production. Specialization means the division of complex process of production into a number of separate processes so that each person or groups specializes in each and every process. It has been extended to international level too. இது என்ன பண்ணுது நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா விசேஷப்படுத்தி அதிக அளவில் உற்பத்திக்கு உதவுது. ஸோ இது விசேஷப்படுத்துதல் அப்படின்னா என்ன, ஸ்பெஷலைசேஷன். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிக்கலாக உற்பத்தி செயல்முறையை பகுத்து தனித்தனி எண்ணிக்கையில் அந்த செயல்முறைகளை பிரிவாக பிரித்து ஒவ்வொரு செயல்முறையிலையும் ஒவ்வொரு தனிநபர் அல்லது ஒரு குழுவினரோ நிபுணத்துவமும் பெற்றிருக்கிறாங்க. ஸோ இது பன்னாட்டு அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இது எப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் அது எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், இட் என்கரேஜஸ் இன்னோவேஷன்ஸ் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் டிசைனிங். ஸோ உற்பத்தி தயாரிப்பு வடிவமைப்பில் புதுமைகளை ஊக்குவிப்பது. இட் ப்ரொவைட்ஸ் plenty of opportunities to the producers to produce their product in innovative and creative way to catch up the wider market and reap more profit. ஸோ இந்த உற்பத்தியாளருக்கு புதுமையாக மற்றும் ஆக்கப்பூர்வமான வழியில் தாங்கள் தயாரித்த உற்பத்தி செய்வதற்கு சந்தையை பிடிக்கவும் ஸோ அதிக லாபம் ஈட்டுவதற்கு ஏராளமான வாய்ப்புகளை இது வழங்குது. These are all the service of transport to business. Then next one, document used in transportation. போக்குவரத்தின் பயன்படுத்தப்படும் ஆவணங்கள். First one, way bill. The way bill is an acknowledgement of receipt of goods for transport by their carriers. The carrier accepting goods for transport issue way bills in the name of the consignor or consignee. It serves as a evidence of the contract of transport. It is also a document of title of goods. The ownership of goods represented by a way bill can be transferred by endorsement and delivery of the way bill. If a way bill lost, the consignee will be allowed to clear the goods from the carrier after he execute an indemnity bond. ஸோ இப்போ வே பில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா வழி பில். இந்த ஒரு ப்ராடக்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கான ஒரு பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே பில். இந்த வழி சீட்டு அப்படிங்கிறது இந்த போக்குவரத்தில் ஏற்றிட்டு வரக்கூடிய சரக்குகளுக்கு பெறக்கூடிய ஆவணமாக இது இருக்குது. இந்த சரக்கு கொண்டு வரவங்க அது சரக்கேற்றி விடுபவர் இந்த போக்குவரத்துக்கு பொருள்களை ஏற்றிக்கொள்கிறார். ஸோ அந்த வழியில் சீட்டுகளை சரக்கு அனுப்புவோர் அல்லது சரக்கு பெறுபவர் பெயரில் வெளியிடுகிறார். அந்த ப்ராடக்ட்டு நான் சரக்கு அனுப்புகிறேன்னா என்னுடைய பேரிலோ இல்லது யார் அந்த சரக்கை பெற்றுக்கிறாங்களோ அவங்க பேர்லேயோ அது இருக்கணும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் ஒப்பந்தத்தில் ஒரு ஆதாரமாக இருக்குது. மேலும் இது ஒரு மாற்று முறை ஆவணம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது வேறு என்னன்னு சொல்லிக்கலாம், இது ownership of goods respected by way bill can be transferred by endorsement and delivery of the way bill. ஸோ இந்த பிரதிநிதித்துவம் செய்யப்பட்ட பொருட்களை உரிமையாளர் வழிச்சீட்டு மூலம் மேலெழுதுதல் மற்றும் ஒப்படைத்தல் மூலமாகவும் இந்த பொருட்களை மாற்ற முடியும். ஸோ இந்த வழிச்சீட்டு தொலைஞ்சிருச்சுன்னா சரக்கு பெறுபவர் மேலும் ஒரு முழுமையான கடன் பத்திரத்தை வழங்கி அந்த சரக்கேற்றி விடுபவருக்கு இருந்து பொருட்களை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், ரயில்வே ரிசிப்ட்.
Railway receipt is an acknowledgement of receipt of goods by the railway for transporting. It serves as a document of title of goods, vice versa. It shows the title of its holders of the goods. It may be issued in the name of the consignor or consignee. Only on presentation of the railway receipt, the railways will deliver the goods of railway receipt is lost. The consignee can obtain the goods from the railway by executing an indemnity bond. Ownership of the goods can be transferred by endorsement and delivery of the receipt. So next என்ன அப்படின்னா railway receipt. அதாவது ரயில்வேயில் நம்ம போகிறதுக்கு அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போகிறதுக்கான ரிசிப்ட்டு. ஸோ இது ரயில்வே ரிசிப்ட் அப்படிங்கிறது ரயில்வே போக்குவரத்தில் சரக்குகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஒப்புதல் சீட்டு தான். அதை நம்ம ரயில்வே ரிசிப்ட்னு சொல்கிறோம். இது ஒரு மாற்றுமுறை ஆவணமாக செயல்படுது. இதுவும் என்னவா செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றுமுறை ஆவணமாக இதுவும் செயல்படுது. தென் அதனுடைய பொருள் வைத்திருப்பவர் தலைப்பாக காட்டுகிறது. ஸோ அந்த பொருள் யார் வச்சுருக்காங்களோ அவங்கள தான் அது தலைப்பாக காட்டும். அந்த அனுப்புவர் அல்லது சரக்கை பெறுபவர் பேரை இதில் வெளியிடப்படலாம். ஸோ அந்த ப்ராடக்டை சென்ட் பண்ணுறவங்களோ அல்லது அந்த ப்ராடக்டை ரிசீவ் பண்ணுறவங்களுடைய நேமும் அதில் இருக்கலாம். இந்த ரயில்வே ரசீதில் வழங்கப்பட்டால் மட்டுமே அந்த பொருட்களை ஒப்படைக்கப்படுவாங்க. இந்த ரயில்வே ரிசிப்டை கொடுத்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டு எது அப்படின்னு பார்த்து அவங்க நம்ம கையில் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்ட் தொலைஞ்சிச்சு அப்படின்னா அந்த சரக்கு பெற்றவர் ஒரு கடனீட்டு பத்திரத்தை வழங்குவார். அதன் மூலம் இதை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அவங்க என்ன தருவாங்க பார்த்தோம்னா அவங்க ஒரு கடனீட்டு பத்திரம் நமக்கு தருவாங்க, ஒரு பாண்டு தருவாங்க. ஸோ அந்த பாண்டில் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ராடக்ட்டு நம்ம வாங்கிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் சார்ட்டர் பார்ட்டி. When goods are to be consigned in larger quantity, it is advantageous to hire the whole or substantial part of the ship. The document through which this contract is made is known as charter party. May also be known as voyage charter or time charter. The person who hires the ship is known as charter. The charter party being the vessel and crew under the control of the charters. The charter becomes responsible to the third parties for the acts of the master and crew of the ship. ஸோ இப்போ சார்ட்டர் பார்ட்டி அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கப்பல் வாடகை ஒப்பாவனம். ஸோ இந்த கப்பல் அந்த பெரிய அளவிலான பொருட்களை, இந்த சரக்கு பொருட்களை ஒதுக்கப்படும் போது அந்த கப்பலில் முழுவதையும் அல்லது கணிசமான பகுதி தான் வாடகைக்கு எடுத்துக்கொள்கிறது. ஒரு கணிசமான பகுதியை அவங்க வாடகைக்கு எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ எந்த வகையான ஆவணத்தின் மூலம் அந்த ஒப்பந்தத்தை உருவாக்கப்படுதோ அது கப்பல் வாடகை ஒப்பாவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சார்ட்டர் பார்ட்டி அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. ஸோ மேலும் இது பயணத்திலும் போது பயண ஒப்பந்தம் அல்லது கால ஒப்பந்தம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இது எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு நேம் இருக்குது, பயண ஒப்பந்தம் அல்லது கால ஒப்பந்தம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். டைம் சார்ட்டர் ஆர் ஓஏஜ் சார்ட்டர் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. ஸோ இது எந்த நபர் அந்த கப்பலை வாடகைக்கு எடுக்கிறாரோ அவர் ஒப்பந்ததாரர் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ அந்த கப்பலை யார் வாடகைக்கு எடுக்கிறாங்களோ அந்த பர்சனுக்கு நேம் என்னன்னு பார்த்தோம்னா சார்ட்டர். இது இந்த கப்பல் ஒப்பந்ததாரர் கட்டுப்பாட்டில் கீழே அந்த கப்பல் மற்றும் குழுவை கொண்டு வருது. ஸோ இந்த ஒப்பந்ததாரர் அந்த சார்ட்டர் மூன்றாம் நபருக்கு ஒரு பொறுப்பு அந்த கப்பலுடைய மாலுமி மற்றும் குழுவினரின் செயல்பாட்டை கப்பல் ஒப்பந்தத்தில் சார்பாக பொறுப்பேற்க வேண்டும். ஸோ அந்த கப்பலுடைய மாலுமி யாரோ, ஸோ அந்த கப்பலில் வேறு எந்த குழு இருக்கோ அவங்களெல்லாம் பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் பில் ஆஃப் lading. Bill of lading is a document containing the term and conditions of the contract of carriage. It is issued by the shipping company and signed by the captain of the ship. It acknowledges the receipt of the goods described in it on board the ship. It also serves as an official receipt of goods.
It is a document of title of goods. The main content are name of exporter, name of the ship, place of loading, particulars of goods shipped, port of destination, freight paid or to be paid, person to whom delivery of goods is to be made, date, etc. Bill of lading அப்படிங்கிறது என்ன? கப்பல் ரசீது. ஸோ இந்த கப்பல் ரசீது அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தத்தின விதிமுறைகள் படி அந்த நிபந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு ஆவணமாக இருக்குது. ஸோ இது கப்பல் நிறுவனத்தால் வழங்கப்படக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பல் மாலுமியால் கையெழுத்தும் போடப்பட்டு இருக்கும். ஸோ அந்த கப்பலில் வச்சுருக்கக்கூடிய பொருட்களை திரும்ப பெற்றுக்கொள்ளும்போது விவரிக்கப்பட்ட அந்த குழு ஒப்புக்கொள்கும் ரசீதை இது குறிக்குது. ஸோ இந்த பொருட்களை உத்தியோகஸ்த பூர்வமாக இந்த ரசீதுகளாகவும் செயல்படுது. ஸோ இது ஒரு மாற்று ஆவணம் அப்படின்ட்டு சொல்லலாம். எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பில் ஆஃப் லேடிங். ஸோ இந்த முக்கிய உள்ளடக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை ஏற்றுமதி செய்பவர் பெயர் இருக்கணும், கப்பலுடைய பெயர் இருக்கணும், பொருட்களை ஏற்றக்கூடிய இடம் எங்கேன்னு இருக்கணும், கப்பலில் ஏற்றப்பட்ட பொருட்கள் விவரம் என்னென்ன அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ இறக்க வேண்டிய துறைமுகத்துடைய பெயர் எந்த கோஸ்டலில் இறக்கணும் அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ அந்த சரக்குகள் வழங்கப்படக்கூடிய அல்லது செலுத்தப்பட வேண்டிய பொருட்கள் யாருக்காக அந்த பொருட்கள் ஏற்றப்பட்டதோ அது தேதி அது ஒப்படைக்கும் போன்ற எல்லாமே அந்த ரசீதில் இடம்பெற்றிருக்கும். ஸோ இந்த பொருட்களுடைய கட்டுமானம் நல்ல முறையில் இருந்துச்சுன்னா ஒரு தெளிவான கப்பல் ரசீது வழங்கப்படும். இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் கரெக்டாக எல்லாமே இருக்கும். இஃப் த கண்டிஷன் ஆஃப் த பேக்கேஜஸ் இஸ் குட் எ க்ளீன் பில் ஆஃப் லேடிங் இஸ் இஸ்யூட். ஸோ அந்த பேக்கேஜ் எல்லாம் தெளிவாக இருந்ததுன்னா பில் ஆஃப் லேடிங் இஸ்யூ பண்ணுவாங்க. இஃப் சம் ஆஃப் த பேக்கேஜஸ் ஆர் ஃபவுண்ட் டேமேஜ்டு எ ஃபவுல் ஆர் கிளாஷ் பில் ஆஃப் லேடிங் இஸ் இஷ்யூட். ஸோ அப்போ இதில் ஏதேது சில குறைபாடுகள் இருந்ததுன்னா டேமேஜ் ஆயிடுது அப்படின்னா ஸோ அதுக்கு ஃபைனோ அல்லது குறிப்பிட்ட கப்பல் அதுக்கு உண்டான ரசீது தான் வழங்குவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் ஏர் கன்சைன்மெண்ட் நோட் ஆர் ஏர்வே நோட். அதாவது வான்வழி அனுப்பீட்டு ரசீது அல்லது வான்வழி குறிப்பு என்ன அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இட் இஸ் ஏ document prepared by the consignor which is handed over the carrier of goods while transporting goods through airways. Air consignment note is made out in 3 original parts. One is signed by the consignor and marked for the carrier. The second is signed by both the consignor and the carrier and marked for the consignee, and the third is signed by the carrier and handed back the consignor after the goods have been accepted. So இந்த ஏர் வெயிட் நோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அதை ப்ராடக்டை அனுப்பும்போது எந்த நபருக்கு அந்த பொருட்களை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று அதை யார்கிட்ட ஏற்றி விடப்படுதோ அப்போது அந்த ரசீது அந்த ப்ராடக்டை அனுப்புவரால் தயாரிக்கப்பட்டு கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த ஏர்வே நோட்டு அப்படிங்கிறது என்ன? ஏர்வே நோட் அப்படின்றது வான்வழி அனுப்பீட்டு ரசீது 3 அசல் பாகங்களாக இருக்குது, 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு யார்? கன்சைனர் அண்டு மார்க்டு ஃபார் தயர் கேரியர். கன்சைனர் என்ன பண்ணுறாரு? அந்த ரசீதில் கையொப்பமிட்டு ஏற்றுபவருக்கு அடையாளமிட்டு குறிப்பிடுகிறார். செகண்ட் ஒன் என்ன பண்ணுறாங்க? அந்த அசல் ரசீதை அந்த சரக்கு அனுப்புபவர் மற்றும் அந்த பொருட்களை ஏற்பவரோ 2 பேரும் சேர்ந்து கையெழுத்திட்டு அந்த பெறுபவருக்கு அடையாளமிட்டு அதை குறிப்பிடுறாங்க. மூணாவதாக அந்த ரசீதில் ஏற்றி விடுபவர் கையொப்பமிட்டு பொருட்களை பெற்றுக்கொண்டதற்கு ஒப்புதல் அளித்து அந்த சரக்கு அனுப்புவருக்கு வழங்குவார். சார் அந்த ப்ராடக்ட் என்ன பண்ண அதை நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன்னு சைன் போட்டு திரும்பவும் அந்த ப்ராடக்ட் நம்ம யார்கிட்டேருந்து வந்தோ அவங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியது. தீஸ் ஆர் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் யூஸ்டு இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் காமன் கேரியர். A common carrier is a person
who is engaged in the business of carrying goods for hire indiscriminately for all person. ஸோ இது பொது சரக்கு ஏற்றுகள். ஸோ இந்த பொது சரக்கு ஏற்றி அப்படி காமன் கேரியர் அப்படிங்கிறது எந்த ஒரு நபருக்கும் அந்த பொருட்களை வாடகைக்காக பாரபட்சம் இன்றி அனைத்து நபர்களுக்கும் ஏற்றி செல்லக்கூடிய விதத்தில் இது இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு, there are organizations transporting goods on designed routes according to a fixed regular schedule, offering to transport goods for hire for all people without discrimination. Railways and sea transport do not come under common carrier because they are covered by separate acts. The liability of common carrier is governed by Carriers Act 1865. ஸோ இது என்ன நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது சரக்கேற்றிகள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். காமன் கேரியர். இந்த காமன் கேரியர் அப்படிங்கிறது ஒரு நபர் பொருட்களை வாடகைக்கு பாரபட்சம் இல்லாமல் ஏற்றி செல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ வழக்கமாக இந்த கால அட்டவணையை பொறுத்து ஸோ நியமிக்கப்பட்ட வழிகளை அந்த ப்ராடக்டை செலுத்தும் நிறுவனங்கள் பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் வாடகைக்கு எடுத்து சென்று அந்த பொருட்களை வழங்குறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டை வாடகைக்கு ஏற்றிட்டு போய் அந்த பொருட்களை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ரெயின், சி, அந்த டிரான்ஸ்போர்ட்லாம் என்ன பண்ணுறாங்க, பொது சரக்கு இருப்ப அதன் கீழே வராது. ஏன் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஸோ அந்த எல்லாத்தையும் அதுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்குது, அதன் கீழே தான் இது வருது. இந்த பொது சரக்கேற்றுகள் பொறுப்பு 1865 இன் கேரியர்ஸ் ஆக்ட் 1865 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், city buses are a common carrier. Under common law rules, a common carrier is generally liable for all losses which may occur to property entrusted to his charge in the course of business. So for example, என்ன பஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டி பஸ்ஸஸ் ஒரு பொதுவான சரக்கேற்று ஆகும். சிட்டி பஸ்ஸஸில் என்ன ஒரு பொதுவான சரக்கேற்றி அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த இது சட்ட விதிகளுக்கு கீழே ஒரு பொது சரக்கேற்று வியாபாரத்தின் போது தங்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களை அனைத்து விதமான இழப்புகளையும் பொதுவாக அவர் முழு பொறுப்பேற்கிறார். அதில் ஏதாவது நஷ்டம் வந்துச்சுன்னா அது அவர் தான் பொறுப்பு அப்படின்ட்டு, அந்த சொத்துக்கு அவர் தான் பொறுப்பு அப்படின்ட்டு பொறுப்பாகிறார். தென் நெக்ஸ்ட் ஒன், the technological advancement will make the transportation highly sophisticated with greatest speed in future. Transport plays a predominant role in the economic development of a country by helping the business community and public in an enormous way. ஸோ இந்த தொழில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழில்நுட்பமானது முன்னேற்றமானது, போக்குவரத்து மிகவும் அதிநவீன வசதிகளை மிகப்பெரிய வேகத்தோட எதிர்காலத்தில் உருவாக்கக்கூடியது. வணிக சமூகம் மற்றும் பொதுமக்கள் பெறக்கூடிய வகையில் இது உதவுது. ஸோ இதன் மூலம் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த போக்குவரத்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது. போக்குவரத்து என்ன பண்ணுது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. தீஸ் ஆர் ஆல் த common carrier. Then now we completed chapter 14. Thank you for listening my class. Okay, we will meet in next class.